வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்கிவிட்டது. அதனால் கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகளை அழைத்து யாருக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லி பகிர்ந்துக்கிறாங்க. முதல்ல ஆட்டத்தை துவக்கியது திமுக. ஸ்டாலின் தான் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னும் தொகுதி பங்கீடு கொடுத்துட்டு இருக்காரு. அதில் வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசமான விஷயம் என்னென்னா, இந்த காங்கிரஸ் அருமையாக கேம் பிளே பண்ணிட்டாங்க. திமுக இந்த தடவை என்ன நினச்சாங்க, திமுக காரங்கள்லாம் போய் ஸ்டாலின்கிட்ட அவங்களுக்கு 28 கொடுக்காதீங்க, அவங்களுக்கு இன்றைக்கி அவங்ககிட்ட இவ்வளோ சீட்டு கொடுக்குறதே வேஸ்ட்டு, ஒரு தொண்டன் கிடையாது, சும்மா வேஸ்ட் பண்ணுறீங்க, அதனால் கூட்டணியை முறிச்சிருங்க, காங்கிரஸை விரட்டிடுங்க, அந்த 28 சீட்டில் நம்ம கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னான். யார்கிட்ட? ஸ்டாலின்கிட்ட. இந்த நியூஸு காங்கிரஸுக்கு போயிடுச்சு. உடனே விஜயை காட்டி பயமுறுத்தினாங்க. நடிகர் விஜயுடன் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். விஜயும் பேசலை, ஒன்றும் பேசலை. விஜய் சொன்னாரா காங்கிரஸோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு, காங்கிரஸோடு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விஜய் வாயை திறந்தாரா? நான்லாம் சொன்னேன் விஜய்க்கு அறிவுரையா, நீங்கள் உங்களுக்கு 50 சீட்டு 60 சீட்டுன்னு கொடுக்காதீங்க, ஃபுல்லாக ஜெயித்தாங்கன்னா நாளைக்கு ஆட்சி யாருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு வந்தால் திமுக பக்கம் போய் அவங்க தலைமையில் ஆட்சி அமைச்சிடுவாங்கன்னு சொன்னேன். நல்ல வேலை காங்கிரஸ் தாவேக்கா விட்டு வெளியில் போனது அவங்களுக்கு நல்ல நேரம். ஆனால் இவங்களுக்கு சனியம் பிடிச்சிருச்சு. 28 சீட்டு பயமுறுத்தி வாங்கிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு. சிதம்பரம் தவம் இருந்தார், நமக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிடும், வேறு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. அருமையான அடி சிதம்பரத்துக்கு. அதனால் சிதம்பரம் இனி எம்பி இல்லைன்னா அந்த ஃப்ளைட்டில் லோசியில் போக முடியாது, நினச்ச நேரத்துக்கு புக் பண்ண முடியாது, பல விஷயம் இருக்குது. அதனால் அவருக்கு அடி. இருந்தாலும் காங்கிரஸ் 28 சீட்டை வாங்கிட்டு அப்பா நல்லா ஏமாந்துட்டீங்கன்ட்டு ஸ்டாலினுக்கு கை குலுக்கிட்டு போயிட்டாங்க. ஏமாந்து விட்டார் ஸ்டாலின். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இந்த மாதிரி சீட்டு இதில் எப்போவுமே பிரச்சனை வரும். 1980 சட்டசபை தேர்தல், 1979 பாராளுமன்ற தேர்தல், இது ரெண்டையும் பார்க்கணும். இந்த கதையை கேட்டுக்கோங்க. 1979 பார்லிமெண்ட் தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சார் கருணாநிதி. அப்போ அவங்களுக்கு அதிக எம்பி சீட், கருணாநிதிக்கு கம்மி, 10 12 கிட்டத்தட்ட 20-25க்கு மேலே காங்கிரஸ் நின்னாங்க. எம்ஜிஆர் ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்து தனியாக நின்றார். எம்ஜிஆர் தோல்வியை தழுவினார். நான் சொன்னேன்ல, திமுக கருணாநிதி தங்கம் விலை ஏறிவிட்டது மக்களே, பெண்களே எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டிங்களே, தங்க விலை ஏறி போச்சுன்னு மக்களை பூரா முட்டாளாக்கினார். எம்ஜிஆர் தோத்தார். அந்த டைமில் தான் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தால் என்ன கதி ஆகும்னு பாருங்கள். அதுக்கு ஒரு உதாரணம். 234 சீட்டு இந்திராந்தி சொல்லிட்டார், நீ சொன்னபடி எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், எலெக்ஷன் வரப்போகுது, உனக்கு பாதி எனக்கு பாதி, 117 117 அப்படின்னு நின்னாங்க. உடனே இவர் கருணாநிதி நிச்சயம் ஜெயிச்சிடுவோன்னு இருந்தார். என்னாச்சு, காங்கிரஸுக்கு 117 தொகுதியில் கருணாநிதி சீட்டு கொடுத்தார்ல, அந்த 117 தொகுதியில் இருக்கிற திமுக காரன் ஒரு வேலையும் செய்யலை. காங்கிரஸை அவங்களே தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி திமுக நின்று 117 தொகுதியில் காங்கிரஸ்காரன் வேலை செய்யலை. கருணாநிதி மண்ணை கவினார். 30 சீட்டோ 29 30 ஜெயித்தார். காங்கிரஸும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. எப்போவுமே காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தீங்கன்னா திமுக காரனே கவுத்திடுவான். அதனால் ஸ்டாலின் இந்த கூட்டணியின் மூலம் திமுகவை கவிழ்த்து விட்டால் இந்த கூட்டணி ஜெயிக்காததுக்கு நிச்சயமாக இந்த 28 தொகுதியிலையும் திமுக காரன் வேலை செய்ய மாட்டான். அதனால் இந்த கூட்டணி இவருக்கு ஆபத்தானது, ஸ்டாலினுக்கு. அதுதான் செய்தி, அதுதான் நடக்க போகுது. சகுனமும் சரியில்லை. முடிச்சுட்டு அவர் இப்படின்ட்டார். இவங்க பார்க்குறாங்க பத்திரிகைக்காரவங்க, ஸ்டாலின் இப்படியாம்,
ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு, முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாராம். முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், கூட்டணி காலி, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத உங்களை அறியாமல் அசலி சொல்லிடுச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு வெற்றி அப்படின்னா தம்ஸ்அப்பு காமிக்கணும், விரலை தூக்கி காமிக்கணும். இப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான அர்த்தம். உங்கள் வாயாலேயே வந்துருச்சு, கூட்டணி காலி, 28 தொகுதி காலி, அதில் 4-5 ஜெயிச்சா அதிகம். இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, 28 காங்கிரஸ். அடுத்தது ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, நம்ம கூட ஏற்கனவே இருக்கிறவங்கள காலி பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் அவ்வளோ அதிகம் கொடுக்க முடியாதுன்ட்டார். திருமாவளவன் வயிறு எரிகிறாராம். பாருங்கன்னு தான் இவங்க இந்த விஜயகாந்த் கட்சி ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு போய் ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாரு, 4 சீட்டு 5 சீட்டு கொடுக்குறாரு, எங்களுக்கு வெறும் 6 சீட்டையும் குறைக்கணுங்கிறாருன்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்காராம். ஸ்டாலின் சொல்லிட்டாராம், நீங்கள் பணம் வாங்குறாரு, அதனால் போன தடவை 6 நின்னீங்க, இந்த தடவை 4 வாங்கிக்கோங்க, எத்தனை கோடி வேணுமோ வாங்கிக்கோங்க. அப்போ திருமாவளவன் சொல்லிட்டாரான், சரி அதே 6 கொடுங்க, கொஞ்சம் கோடிகளையும் கொடுங்க அப்படின்ட்டு சமாதானம் ஆகிட்டாராம். ராஜ்யசபா சீட்டு இதை பற்றி கண்டுக்கவே இல்லை திருமாவளவன். கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு, நீங்களும் போன தடவை பணம் வாங்கினீங்களப்பா, அப்போ போன தடவை 6 நின்னீங்க, இடது கம்யூனிஸ்ட் 6, வலது கம்யூனிஸ்ட் 6, இந்த தடவை கோடிகளை கொஞ்சம் கூட்டி கொடுத்துட்டு 4 வாங்கிக்கங்கன்ட்டாங்க. அவங்க எங்களுக்குள்ளே பேசிட்டு சொல்கிறோம், சீட்டெல்லாம் கிடையாது, இப்போ கோடி தான், பேசிட்டு சொல்கிறோம். கம்யூனிஸ்டுக்காரனும் வேலை செய்ய மாட்டான் ஒழுங்காக. திருத்துறைப்பூண்டி காலி, நாகப்பட்டினம் காலி, ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், மதுரையிலையும் காலி. நீங்கள் கம்யூனிஸ்ட்டு கொஞ்சம் அங்கே இருப்பாங்க, காலி. அவனுக்கு 6 சீட்டு ஜெயித்தவனுக்கு 4 மதிமுக புலம்பி தீர்த்துட்டாரான் வைகோ. நான் எம்பி ஆகணும்னு நினச்சேன் ராஜ்யசபாவில், அவங்க போயிட்டு விஜயகாந்த் வர போய் பிரேமலதா தம்பியை போய் எம்பி ஆக்கிட்டாரு, நான் எவ்வளோ பெரிய அனுபவம் இல்லவன் அப்படின்னு அவர் புலம்புறாரு. சரி ஒரு 6 சீட்டு போன தடவை கொடுத்தாங்க, அதையாச்சும் கொடுப்போம்னா ஸ்டாலின் 4 + கோடி. கோடியை கேட்ட உடனே எல்லோரும் போயிடுறாங்க, பேசிட்டு வரோம் அப்படி. ஸோ அதுவும் உருப்படாது. மதிமுக அப்போ 6 நின்று இந்த தடவை 4 குறைச்சதுனால அங்கே அதில் வேலை செய்ய ஆள் இல்லை, இருந்தாலும் எவனும் ஓட்டு போட மாட்டான் திமுககாரன். கம்யூனிஸ்ட் கட்சி கதியும் இதுதான். இதெல்லாம் போக இவர் முஸ்லீம் லீக்கு 2 முஸ்லீம் லீக்கு 4, அப்புறம் பார்த்தா எஸ்டிபி இதெல்லாம் வருது, அதை பார்த்தா அது ஒரு 6-8 போயிடுச்சு. அதுக்கடுத்தது இன்னும் 17 கட்சி இருக்க. இந்த 17 கட்சிக்கெல்லாம் ஒன்று வச்சா கூட மொத்தத்தில் ஸ்டாலின் 150லேருந்து 160 வரை தான் நிற்பார், முடிவாகிவிட்டது. 150 160 நின்னால் பாதி கூட ஜெயிக்க மாட்டார், அதான் இப்படின்ட்டார், ஓவர்ன்ட்டு முடிஞ்சு போச்சு. அதனால் கூட்டணி 21 பேர் கொண்ட கூட்டணின்னு நீங்கள் பெருசாக நினைக்கலாம். கூட்டணி முக்கியம் இல்லை, கூட்டணிக்குள்ளே உள்ளக்கூடிய மனநிலை தான் முக்கியம், நட்பு உறவு தான் முக்கியம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேண்டா விருப்பாவில் வந்துட்டாங்க கூட்டணிக்கு. கமலஹாசன் டார்ச் சின்னம் கொடுத்தோடனே எனக்கு சட்டசபை சீட்டு வேணும்னு 12 சீட்டுக்கு கொடுத்தாரு. ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லிட்டாரான், அவங்கள ராஜ்யசபா ஆக்கிட்டோம், வேணா கோடியை வாங்கிக்கோங்க, சீட்டு கிடையாதுன்ட்டாரான். அதனால் எந்த ஒரு கூட்டணி கட்சியாலும் ஸ்டாலினுக்கு லாபம் வரப்போவதில்லை. ஸ்டாலின் மண்ணை கவப்போவது இந்த தேர்தலில் உறுதி. எல்லாம் நினைக்காதீங்க. தாவேக்காவுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்களை விட்டு காங்கிரஸ் போனது உங்களுக்கு நல்ல நேரம். காங்கிரஸால் யாருக்கும் எந்த ஆதாயமும் வரப்போவதில்லை. அதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. இதுக்கிடையில் பாவம் அதிமுகவில் சினிமா நடிகை லதா எம்ஜிஆர் கூட சொல்ல அவங்க அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோ போடுறாங்க. அது பாருங்க, இதை விட மோசம். அவங்க என்ன அதிமுகவில் இவங்க லதா அதிமுக கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த கட்சியில் சேர்ந்த 2வது பெண்மணி அவங்க தான், 2வது மெம்பர். அப்போ இருந்து அவங்க அதிமுக விட்டே போகலை, இன்றைக்கி வர அதிமுகவில் இருக்காங்க. எடப்பாடி பார்க்க மலக்குள் கொத்து வாங்கும்போது அவர் அதிமுகவில் மீண்டும் சேர்ந்தாருன்னு இப்படி ஊரை ஏமாத்துறாங்க. அதனால் ஏன் அவங்க பாவம் அந்த காலத்து ஆள், எம்ஜிஆர் ஆள், அவங்கள ஏன் கொச்சப்படுத்துறீங்க, இப்போ தான் அதிமுகவில் சேர்றாங்கன்னு. உங்களுக்கு எதுவும் இது சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்குமே அரசியல் சாதுரியம்ங்கிறது
இந்த எலெக்ஷனில் எல்லாருக்கும் போச்சு. அதிமுக பாஜக இன்னும் இதாக ஆகலை, உட்காந்துட்டு இருக்காங்க. தாவைக்கால மட்டும் வேகமாக வேட்புமனுவெல்லாம் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் தாவைக்காதில் தனியாக நிற்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. இவங்க கூட்டணியில் நின்னது தான் அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். எவனும் ஓட்டு போட மாட்டான் மற்ற கட்சிக்காரன். அதனால் உங்களுக்கு ஜெயிப்பது சுலபம். சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சுக்காங்க, 2, 3 அப்படின்னு. அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஆக கூட்டணி கணக்கு இப்படி போய் முடிஞ்சிருக்கு. அதனால் எந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது கனிமொழி சில லேடி இவங்களை பெண்களை தூண்டிவிட்டு கனிமொழிக்காக அவங்க போய் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க திருவொற்றியூர் தொகுதியில். இவங்க சொல்லாமையாக போய் போடுறாங்க, எல்லாம் அவங்க தான் தூண்டி விடுறாங்க. அவங்க ஏற்கனவே எம்பி. அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படியாச்சும் இங்கே ஒரு தடவை முதலமைச்சர் ஆகிடணும், நம்ம அப்பா கட்சியில் உதயநிதியை விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கு. அதனால் கனிமொழிக்கு முதலமைச்சர் பதவியில் ஆசை வந்துருச்சு அப்படிங்கிறது இது காட்டுது. அது மட்டுமல்ல, திமுகவில் வருங்காலத்தில் வாரிசு போர் நடப்பதற்கு இது ஒரு இதுதான் அடிப்படை விஷயம். வாரிசு போர் வெகு விரைவில் ஆரம்பித்துவிடும். தேமுதிகவுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்தாங்க, எம்பி சீட். உடனே தம்பி ஆக்கிட்டாங்க எம்பியா. 6 சீட்டுனாராம், இப்போ 4 தாங்கிறாராம் எம்எல்ஏக்கு ஸ்டாலின். எது கொடுத்தாலும் வாங்கிக்கும் அப்படின்னு அவங்களும் முடிவுக்கு வந்துட்டாங்களாம். 4 எம்எல்ஏல 1 அவங்களுக்கு, 1 பையனுக்கு. பாவம் கட்சிக்காரனுக்கு மீதி 2 பிச்சையாக போட வேண்டியது தான். அதனால் நம்ம தேமுதிக நிலைமை அந்த ராஜ்யசபா அவங்களுடைய கனவு. அந்த ராஜ்யசபா வாங்கிட்ட திருப்தியோடு அவங்க போக வேண்டியதான். 4ல் எத்தனை ஜெயிக்கிறாங்கன்னு தெரியலை. ஏன்னா அவங்க கேட்குற சீட்டெல்லாம் ஸ்டாலின் கொடுக்க மாட்டேங்கிறாராம். விருதுநகர் கேட்குறாங்களா, முடியாதுன்ட்டாராம். அங்கே KKSSR கொடுக்காதீங்க அப்படின்ட்டாராம். அதுக்கப்புறம் விருதம்பாக்கம் கேட்டிருக்காங்க, முடியாதுன்ட்டாங்க. ரிஷிவந்தியம் முடியாது, நாங்கள் கொடுக்குறத வாங்கிக்க, நீ கேட்கக்கூடாது. அதனால் ஒரு ராஜ்யசபா கொடுத்தா போதுன்ட்டு அவங்களும் இது பண்ணி ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் கனிமொழி பிள்ளையார் சொல்லி போட்டாங்க இந்த எலெக்ஷனில். அவங்களும் தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நீங்கள் நின்னீங்கன்னா தான் உதயநிதியை காலி பண்ண முடியும். அதனால் சிவங்க நில்லுங்க, கனிமொழி இந்த தேர்தலில் நிற்க வேண்டும். அப்போது தான் வாரிசு போர் உச்சக்கட்டத்தை அடையும். ஏன்னா இப்போ ஸ்டாலின் உதயநிதியை விட மருமகன் பக்கம் சாஞ்சிட்டாராம். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இவங்க துர்கா ஸ்டாலின் அவங்ககிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு யாராச்சும் கட்சிக்காரங்க அம்மா எம்எல்ஏ வாங்கி கொடுங்க, அம்மா கட்சியில் பதவி வாங்கி கொடுங்க, மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுங்கன்னு டெய்லி தொந்தரவு பண்ணுறாங்களாம். முன்னாடியெல்லாம் தம்பியை போய் பாருங்க யார் இவங்க துர்கா ஸ்டாலின், அதாவது உதயநிதி. ஆனால் இப்போ இவர் மருமகனை போய் பாருங்கங்கிறாங்க. அதில் என்ன தெரியுது, மருமகனுக்கு கட்சியில் இதாகி போச்சு. மருமகன் ஸ்டாலினை நல்லா ஏமாற்றிட்டார். உளவு பிரிவு பெண்ணு வச்சுருக்கேன், பிரேமலதாவெல்லாம் சேர்த்து விட்டதை பிரேமலதாவை சேருங்க, 18 சீட்டில் ஜெயிக்கலாம் எப்படின்னெல்லாம் இல்லை அதையும் பொல்லாதையும் சொல்லி அவர் காலில் விழுகிறவங்களுக்கெல்லாம் அவர் சாதகமாக பண்ணிகிட்டு இருக்காராம். அதனால் உதயநிதிக்கு படு கோபத்தில் இருக்காராம் மைத்துனர் மேல். அதனால் உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் சீனியருங்களுக்கு பூரா சீட்டு இல்லையா அப்படின்ட்டாங்க. உதயவெல்லாம் பொன்முடியெல்லாம் அரசியல் விட்டு ஒதுங்கிடலாம். சீனியருங்க 10 பேருக்கு மேலே சீட்டு இல்லை. அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்த மந்திரிகளுக்கு சீட்டு இல்லை. அது மறுகுண்டை போட்டுருக்காராம் உதயநிதி. அது ஒரு பக்கம் பற்றிக்கிட்டு எரிய போகுது. எது நடந்தாலும் திமுக ஜெயிக்கும்னு எல்லாம் நினச்சிடாதீங்க. 21 கொச்சி கூட்டணிங்கிறதெல்லாம் ஹம்பக்கு. யாரும் கவலைப்பட வேண்டாம். இவர்கள் தோற்பது உறுதி. அந்த இதில் 75 லட்சம் ஓட்டு போயிடுச்சு சாரில். அதை ஈடுகட்டத்தான் இன்னும் ஒரு 10-15 கட்சி சேர்த்துருக்காங்க. அதை தவிர திமுக ஜெயிப்பதற்கு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை. 2-0ன்னு சொல்கிறார்ல ஸ்டாலின், 0 தான், அது 2-0 அப்படி தான் கணக்கு எடுத்துக்கும். அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து இந்த KN கொஞ்சம் சீரியஸாக போச்சு, இப்போ நின்றுச்சு. KN கைது பண்ணுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இடி
பண்ண மாட்டேன்ட்டாங்க. உடனே அதிமுகலேருந்து போட்டாங்க வழக்கு. உயர்நீதிமன்றம் சொன்னாங்க கைது பண்ணுன்ட்டாங்க. உயர்நீதிமன்றம் இவன் பண்ணலை. இப்போ கோர்ட் அவமதிப்பு வழக்குன்னு இன்பதுரை போட்டார். நோட்டீஸ் கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டான் தெரியுமா திமுககாரங்க? ஸ்டாலின் என்ன பண்ணார்? இது அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டு போனால் கபில் சிபல் வந்தாலும் அவர் தாத்தா வந்தாலும் ஜெயிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிடுவான். அதனால் இங்கிருந்துக்கிட்டே ஏதாச்சும் ஒன்று ஏமாற்றணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேற்று முந்தானால வருது வழக்கு. அப்போ கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கை மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு பெட்டிஷன் போட்டுருக்கோம் அப்படிங்கிறோம். மறுபரிசீலனை செய்யணும். உடனே கோர்ட்டு 2 வாரம் தள்ளி போட்டாங்க. இன்பதுரைக்கு சொல்கிறேன், அதாவது ரிவ்யூ பெட்டிஷன்னு பேர் ஆங்கிலத்தில். மறுபரிசீலனை செய்யுங்கள். ஒரு தீர்ப்பு வந்தோடனே இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் தோற்றவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தோற்று போயிடும், டிஸ்மிஸ் ஆகிடும். கோர்ட்டை வழக்கை இழுக்கணும். அதுக்கு மறுபரிசீலனை செய்யுங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று போடுவாங்க. அதே ஜட்ஜிட்ட எந்த ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாரோ தீர்ப்பு ஒரு மாற்றுவாரா, சரின்னு வாங்கி வச்சுக்குவார் பேருக்கு. அப்படி ஒரு இதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அரசாங்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்கள் மறுபரிசீலனை சொல்லி பெட்டிஷனை போட்டோம்னு சொல்லி 2 வாரம் டைம் வாங்கிட்டான். இன்பதுரை அவர்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் முக்கியம். எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ளே கேஎன்ஏ மேலே எஃப்ஐஆர் போட்டு கேஎன்ஏ பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுங்கள். இல்லைன்னா பணத்தை பூரா கொட்டி திமுகவை ஜெயிக்க வைப்பார். உடனடியாக பண்ணுங்கள். 2 வாரத்தை இப்போ வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ரிவ்யூ ஒருத்தன் ஃபைல் பண்ணுறான்னா ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்கு ஸ்டே வாங்கியிருக்கணும். அந்த தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்தா தான் நீங்கள் அதை நிறுத்தி வைக்கலாம். சும்மா ஃபைல் பண்ணிவிட்டு நிறுத்தி வைக்க முடியாது. அதனால் இன்பதுரை அவர்கள் இந்த காரணமாக காட்டி அடுத்த தடவை ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணது உண்மைதான், ஆனால் நீங்கள் கொடுத்த தீர்ப்புக்கு ஸ்டே கொடுக்கல, அதனால் கோர்ட் அவமதிப்பு வழக்கு உடனே எடுக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே அப்படின்னு வாங்குங்க. வாங்கிட்டு உங்களை எஃப்ஐஆர் போட வச்சிங்கன்னா தான் 2 விஷயம். ஜனநாயகனும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வராது, நான் முதலே சொல்லிட்டேன் இவங்க போட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரு அரெஸ்ட்டை எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு அவங்க பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறது தான் என்பதுக்கு சொல்கிறேன். நல்லா கொண்டு வந்தீங்க, நின்று போச்சே, சீக்கிரம் இது பண்ணி கேஎன்ஏ மேலே எஃப்ஐஆர் போட வைங்க. அடுத்து இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, கனிமொழியை பற்றி சொன்னேன்ல உங்களுக்கு, திருவெற்றூருக்கு கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், திருவெற்றூருக்கு கொடுத்தா அவர் என்ன உதயநிதியை காலி பண்ணிடணும். உதயநிதியை அங்கேருந்து அரசியலில் வரவிடக்கூடாது. அடுத்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நம்ம தான் வரும், நம்ம அப்பா கட்சி அப்படின்னு பண்ணிக்கிட்டு தான் இப்போ சில லேடிஸுங்களை கூப்பிட்டு இது நம்ம உங்களுக்கு மகளிர் அணியை கூப்பிட்டு இவங்களுக்கு நாமினேஷன் போட சொன்னாங்க. உதயநிதிக்கு இந்த செய்தி போன உடனே துடியாக துடித்து விட்டாங்க. என்னடா அந்த அம்மா இங்கே வர பார்க்குது, அப்பா அவர் பாட்டுக்கு தங்கை பாசம் எம்எல்ஏ சீட்டு திருவெற்றூருக்கு கொடுத்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அவருடைய நெருங்கிய நண்பர் திருச்சி அன்பில் மகேஷ், அவர் திருச்சியில் தான் நிற்பார், அவரை கூப்பிட்டு நீ திருவெற்றூருக்கு மனு போடு. ஏன்னா இவர் மேலே எவ்வளோ பாசமோ அவ்வளோ பாசம் ஸ்டாலினுக்கு அவர் மேலே, அன்பில் மகேஷ் மேலேயும் அதே பாசம் உண்டு. அதனால் இவர் என்ன நினச்சிட்டாரு, அன்பில் மகேஷையும் கேட்க வச்சிட்டோம்னா தங்கச்சிக்கு சீட்டு கொடுக்க மாட்டார், அன்பில் மகேஷுக்கு தான் கொடுப்பார். அதனால் இவங்களுக்கு சீட்டு வாங்குறத கெடுக்கணும்னு சொல்லி இவர் உதயநிதி தன்னுடைய நெருங்கிய நண்பரான அன்பில் மகேஷ் அதே இவருக்கு திருவெற்றூருக்கு மனு கொடுக்க வச்சுருக்காருங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு கெட்ட வார்த்தையிலே பேசினாருன்னு ஒரு 2 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் ஜெயிலுக்கு போகலாம், ஜெயிலுக்கு போயிட்டாரா, ஜெயிலுக்கு போயிட்டா, அது எப்படி போவார், திமுக ஆட்சியில் திமுக காரன் கொலை பண்ணாலும் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டார் ஸ்டாலின், யாரையும் கொலை பண்ணால் கூட விட்டுடுவார். பாவம் ஜெயலலிதானா 4 வருஷம் ஜெயிலு, தண்டனையை நிறுத்தி வைக்க விடாமல் ஜெயிலுக்கு அனுப்பினாங்க. இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதே மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும்ல, அதிமுக ஆட்சி நடக்குதில்ல, உடனே தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லி பெட்டிஷன் போட்டு
தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சதும் இல்லாமல் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம், நீங்கள் பழையபடி பேசுப்பா, எலெக்ஷன் வருது, பழையபடி பேசு. இதில் வேடிக்கை, இந்த மகளிர் நீ இதுன்னு இருக்குது, மகளிர்கள்லாம் சேர்ந்து பெண் உரிமை குழு இருக்காங்க. இந்த பெண் உரிமை குழுவில் இருந்து அறிக்கை விட்டுருக்காங்க. என்னென்னா, விஜய் வந்து பாருங்கள், அவங்க மனைவிக்கு அவருக்கு சண்டை, அவர் தொண்டர்கள் எல்லாம் இன்டர்நெட்டில் என்னென்னமோ அசிங்கமாக போடுறாங்க, அதனால் விஜய் வந்து அவர்களை அடக்கி வைக்கணும்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குஷ்புவை பற்றி கவனமாக பேசினார், ஒவ்வொரு பெண்களை பற்றியும் கவனமாக பேசினார். இந்த பெண் உரிமை பாதுகாப்பு இயக்கங்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் வருவாங்க பெண் உரிமை பாதுகாப்பு இயக்கம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எத்தனை பெண்களை கொச்சைப்படுத்தி பேசினாங்க, அன்றைக்கி வாயை திறக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆக பெண்ணுரிமை இயக்கங்களும் திமுக கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஆக்ஷன் எடுக்கணும்னா முதல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே எடுக்க சொல்லுங்கள், அப்புறம் மற்றவர்களை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். இப்போ அதர் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ், நிதிஷ்குமார் பீகார், அவர் முதன் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். எல்லோரும் முதன் மந்திரியாக வரணும்னு சொல்லி கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க, அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஏன்னா இதுவரை 10 தடவை அவர் முதலமைச்சர், பார்த்துக்க 10 தடவை. அவர் சொல்லிட்டார், எனக்கு வெறுத்து போச்சு, முதலமைச்சராக இருந்து ரொம்ப போர் அடிக்குது, அதனால் நான் வந்து மந்திரியாக இருந்துட்டேன், முதல் மந்திரியாக இருந்துட்டேன், எம்எல்ஏவாக இருந்துட்டேன், மத்திய மந்திரியாக இருந்துட்டேன், லோக்சபாவில் எம்பியாக இருந்துட்டேன், நான் இல்லாத ஒன்று ராஜ்யசபாவில் எம்பி. அதனால் இந்த தடவை முதல் மந்திரியை விட்டுட்டு ராஜ்யசபா எம்பி ஆக போகிறேன் அப்படின்ட்டு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு முதலமைச்சரை விட்டார். தமிழ்நாட்டில் தான் இந்த ராஜ்யசபா எம்பி ரொம்ப மலிவு, பிரேமலதா நினச்சா பிரேமலதா தம்பி ஆக்கிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்புமணி, அவர் இன்னைக்கு எம்பி, எடப்பாடியில் ஒரு சீட்டை கொடுத்துட்டாரு. அது இங்கே தான் ரொம்ப ஈஸி. கமலஹாசன் நினச்சா கமலஹாசன் ஒரு எம்பி தமிழ்நாட்டில் விற்றுருவான். ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு முதலமைச்சரே ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அவ்வளவு நல்லா நிர்வாகத்தை நடத்தினார். இப்போ இந்த சாராய கடைகளெல்லாம் மூடினார் எங்கே பீகார். ஆனால் சாராய கடை மூடினார அது திருப்பி திறக்கவே இல்லை. அந்த மக்களை சாராயத்தை மறக்க வச்சுட்டான். இப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் சாராயத்தை மறந்துட்டான், டாஸ்மாக்கு இதில் குடித்தவெல்லாம் மறந்துட்டான். அப்படி ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு கிடைப்பாரான்னு நினச்சோம். இங்கே தான் 40,000 கிடைக்கி, 60,000 கிடைக்கி, பாட்டிலுக்கு 10, பாட்டிலுக்கு 20, இப்படி போயிட்டு இருக்கேன் நம்ம தமிழ்நாடு. இங்கே நல்ல முதலமைச்சர் வந்தால் தானே நடக்கும். அதனால் நிதிஷ்குமார் முதல் மந்திரியை ராஜினாமா செய்துவிட்டு ராஜ்யசபா எம்பியாக போய்விட்டார் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி அப்படிங்கிறது நம்ம அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.